Are you taking vitamin D supplements? Then this video is for you. So vitamin D supplements உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்ல இப்பெல்லாம் வந்து பேஷண்ட்ஸே வந்து நிறைய பேர் எனக்கு விட்டமின் டி கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்மசில இருந்து வாங்கி விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், எவ்வளவு எடுத்துக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ விட்டமின் டி நார்மலா உங்களுக்கு அரௌண்ட் 400 to 800 international units per day is a recommended daily allowance. So it varies for each individual depending upon how much of ஒரு age, depending upon எந்த பேக்ரவுண்ட்ல வந்திருக்காங்க, either Asian or American or third என்ன கோமாபிலிட்டிஸ் இருக்கு or the existing vitamin D levels எவ்வளவு இருக்கு பாடியில, இதெல்லாம் பொறுத்துட்டு உங்களுக்கு லெவல்ஸ் மாறும். ஸோ இப்போ வந்து too less vitamin D இருந்துச்சுன்னா people can get weakness, tiredness, muscle cramps தெரியும், and obviously some problems related to diabetes, insulin sensitivity குறையுது, இதெல்லாம் வரலாம். And too much of vitamin D also causes problems. என்னன்னா ஹைப்பர் கால்சியம், அதாவது உடம்புல வந்து கால்சியம் லெவல்ஸ் ஜாஸ்தியாகும். அதனால ஹைப்பர் கால்சியூரியான்னு சொல்லி கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லோவா இருந்தாலும் பிரச்சனை, ஹையா இருந்தாலும் பிரச்சனை. ஸோ ப்ராப்பரா வைட்டமின் டி எடுக்கலாமா வேண்டாமான்னு உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு விட்டமின் டி லெவல் ஸ்டார்ட் பண்ணுங்க.